ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி கொழுக்கட்டை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பார்க்கலான்னு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்காய் பாலும் துருவின தேங்காயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நான் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது தேங்காய் பால் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் முதல்ல அரைச்சி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கோம். நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் நான் இப்போ ஒரு அரை முறிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்து திருவி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காவை நான் திருவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். ராகி மாவு எடுத்து கட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். பசங்களுக்கு தானே, ஸோ அதனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஒரு சின்ன ஒரு பவுலுக்கு ஒரு பவுல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குப்படி நான் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாவை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தா அப்புறம் உப்பு நிறைய தெரியும், சால்ட் நிறைய தெரிஞ்சிடும். ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது அதில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்தா அந்த வாசம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்பூனோ இல்லை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கரெக்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேங்காய் நம்ம திருவி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த குட்டி பவுலுக்கு ஒரு பவுலு தேங்காய் திருவி வச்சுருந்தேன். ஸோ அந்த தேங்காய் பூ நம்ம கொஞ்சம் கூட சேர்க்குறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் பூ வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. அப்புறம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உருண்டை வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாவை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு தண்ணி கூடிருச்சுன்னா மாவு ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். ஏன்னா இது ராகி மாவு, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து. நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி தான் எடுத்தேன். அதில் ஒரு கிளாஸ்க்குள்ளே கூட நான் ஊற்றலை, ஒரு அரை கிளாஸு கொஞ்சம் கூட ஊற்றவுமே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்களா, கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பிணைஞ்ச மாவை ஃபுல்லாக அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம், குட்டி குட்டி உருண்டையாக. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பிடிக்கிறதுக்கு. ரொம்ப அழுத்த வேணாம், லைட்டாக அப்படி உருண்டை பிடிச்சாலே வந்துடும் உருண்டை. ரொம்ப அழுத்தினீங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். ஏன்னா இது ராகி மாவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்க வேணாம், நீங்கள் லைட்டாக வச்சு உருட்டினாலே வந்துடும். இப்போது நம்ம இதே கேப்பில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஸ்வீட்டுக்காக. ஸோ நான் இப்போ 2 கட்டி சர்க்கரை எடுத்து அதை கேஸ் ஆன் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு சைடாக நம்ம இப்போ வச்சிடலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இப்போது தேங்காய் பால் ரெடி, சர்க்கரை நம்ம ரெடி ஆகிட்டு, அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த ராகி மாவு, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் நல்ல பொடியாக தட்டி அதை எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்காக. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அது நல்ல தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த ராகி உருண்டையை நம்ம ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போடுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ராகி மாவு அவ்வளோ உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கலக்கலாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி திருப்பி கொதித்து அந்த மாவோட ஒன்றாகி வரும். அது வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் போட வேணாம், லைட்டாக அந்த சட்டியை மட்டும் ஆட்டி விட்டிங்கன்னா கொஞ்சமாக அது மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர், அந்த நம்ம சர்க்கரை தண்ணி வச்சுருக்கோம்ல, சர்க்கரை பாகை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் போடுங்க. ஸ்பூன் போட்டு கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் உருண்டை. கொஞ்சம் அதுக்குள்ளே அந்த ராகி மாவும் கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கலக்கி விட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம்
கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த ராகி மாவு வெந்துடும். இது நம்ம ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டி வச்சுருக்கல பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பவுடர் வேறு எதுக்கும் இல்லை, அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அந்த இது பால் கொழுக்கட்டைக்கு. ஸோ அதனால தான் சுக்கும் ஏலக்காவும் பொடிச்சது நல்லா பொடிச்சு பவுடராக போட்டோன்னா நம்ம வாயிலையும் வராது. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால், ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நான் நல்லா கட்டியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றினாலே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அதை ஊற்றி நான் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டோனாலே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கொதிக்க விட வேணாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா கட்டி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம வேறு எதுவுமே ஊற்றலை. அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுமே அந்த ஒரு கலர் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ராகி பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.